n நம்பர் ஆஃப் குளுக்கோஸ் நிறைய சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ச் செல்லோஸ் இது எல்லாமே கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா குளுக்கோஸ் வந்து அனிமல்ஸ்ல என்ன ஃபார்ம்ல ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா கிளைகோஜென்னா ஸ்டோர் ஆயிருக்கும். அதுவே பிளான்ட்ல என்னவா ஸ்டோர் ஆயிருக்கும், ஸ்டார்ச்சா ஸ்டோர் ஆயிருக்கும். செல்லோஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா அதுவும் குளுக்கோஸ் தான், பட் அது எதுல இருக்கும் அப்படின்னா செல் வால்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? சோ கிளைகோஜன், சோ குளுக்கோஸ் கொடுத்து நாங்க என்ன பண்றோம், ஆல்பா 1 கமா கிளைகோசிடிக் பாண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்கு. அடுத்து which of the following is a semi synthetic polymer? பாலிமரை வந்து நீங்க என்ன பண்ணலாம், கிளாசிஃபை பண்ணலாம் நேச்சுரல், சிந்தட்டிக் அண்ட் செமி சிந்தட்டிக். நேச்சுரல் என்னன்னு சொல்லுவீங்க, காட்டன், சில்க் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவீங்க அப்படின்னா நேச்சுரல் பாலிமர்னு சொல்லுவீங்க, நேச்சுரலா சொல்லுவீங்க. சோ சிந்தட்டிக்னா லேப்ல செய்யக்கூடிய எல்லாமே உங்களுக்கு சிந்தட்டிக் தான். செமி சிந்தட்டிக் அப்படின்னு ரொம்ப ரேரா சொல்லுவோம். சி ஸ்டார்ச், செல்லுலோஸ் எல்லாமே எனக்கு என்னதான் பாலிமர் தான், பட் அதெல்லாம் எனக்கு என்னது, இட்ஸ் அ நேச்சுரல் பாலிமர். ஓகேவா? புரோட்டீன், ஸ்டார்ச், செல்லுலோஸ் இது எல்லாமே நேச்சுரல் பாலிமர் அண்ட் செல்லுலோஸ் நைட்ரேட் இஸ் a செமிசிந்தட்டிக் பாலிமர். செல்லுலோஸ் நைட்ரேட் அசிட்டேட் ரேயான் கிளாத் இஸ் ரேயான்ல எனக்கு என்னது, இட்ஸ் செமி சிந்தட்டிக். ரேயான் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செல்லுலோஸ் நைட்ரேட் அல்லது அசிட்டேட் நைட்ரேட், ரேயான். ஓகேவா? சோ இந்த எல்லாமே உங்களுக்கு என்னதான் அப்படின்னா செமி சிந்தட்டிக் அந்த குரூப்ல தான் அது வந்து வரும். சோ ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். செல்லுலோஸ் நைட்ரேட் அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி. அடுத்து which of the following is a branched polymer? low density பாலிமரா, பாலிஎஸ்டரா, ஹை டென்சிட்டி பாலிமரா, நைலானா? சோ எது வந்து பிரான்ச்டா இருக்கும், எந்த பாலிமர் உங்களுக்கு வந்து பிரான்ச்டா இருக்கும்? சோ இதை கிளாசிஃபை பண்ணுவாங்க, ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணுவாங்க. லீனியர், பிரான்ச்டு, கிராஸ் லிங்க்டு, சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிளாசிஃபை பண்ணுவாங்க. சோ அப்படி கிளாசிஃபை பண்ணும்போது பிரான்ச்டு எது, லோ டென்சிட்டியா? ஓகே, லோ டென்சிட்டி பாலிமர், பாலிஎஸ்டரா, ஹை டென்சிட்டி பாலிமரா? லோ டென்சிட்டி பாலிமர் எல்லாமே உங்களுக்கு என்னவா தான் இருக்கும், பிரான்ச்டா தான் இருக்கும். ஓகேவா? சோ லோ டென்சிட்டினாலே பிரான்ச் தான். சோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, லோ டென்சிட்டி அப்படின்னு கொடுத்தாலே அது பிரான்ச்டு. இது வந்து இந்த வேர்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த க்ளூ வேர்டு மாதிரி. லோ டென்சிட்டி அப்படின்னு கொடுத்தாலே அது பிரான்ச்டு. லோ டென்சிட்டி பாலித்தீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து அதுவே இது வந்து லீனியரா இருக்கும். ஹை டென்சிட்டி பாலித்தீன். ஓகேவா? சோ லோ டென்சிட்டினாலே உங்களுக்கு பிரான்ச்டா இருக்கும், அதுவே ஹை டென்சிட்டினா உங்களுக்கு லீனியரா இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம வந்து ஒரு பாலிமர் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது லீனியரா இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு தடவை அந்த பாலிமர், அந்த பிளாஸ்டிக் ஏதோ ஒன்று யூஸ் பண்றோம், ஒரு பாலித்தீன் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஹை டென்சிட்டி பாலித்தீனா இருக்கு அப்படின்னா நீங்க மண்ணில் போட்டா என்ன ஆரம்பிச்சிடும், அது வந்து ஈஸியா டிகிரேட் ஆரம்பிச்சிடும், மக்க ஆரம்பிக்கும். அதுவே பிரான்ச்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசங்களை டிகிரேட் பண்றது கஷ்டம். ஓகேவா? சோ இது எல்லாத்துக்குமே உண்டு. நீங்க வந்து ஜென்ரலா வந்து ஒரு ரீஏஜென்ட், ஒரு டிட்டர்ஜென்ட்ஸ் எடுத்துக்கிட்டா கூட அதுவே என்னவா இருக்கணும், அந்த டிட்டர்ஜென்ட்ஸ் கூட உங்களுக்கு என்னவா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லீனியரா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா வந்து மண்ணால டிகிரேட் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம இப்ப துணி துவைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து போறக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து லீனியரா இருந்துச்சு அப்படின்னா அது மண்ணுல போய் சேரும் போது ஈஸியா வந்து எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா டிகிரேட் ஆயிடும். அதுவே பிரான்ச்டா இருந்துச்சு அப்படின்னா டிகிரேட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். சோ இதுவுமே கொஸ்டின் கேட்கலாம், எது ஈஸியா டிகிரேட் ஆகும் அப்படின்னா லீனியர் ஈஸியா வந்து எனக்கு என்ன ஆகும், மக்க ஆரம்பிச்சு டிகிரேட் ஆகும். அதுவே இது வந்து நான் டிகிரி, அவ்வளவு சீக்கிரம் எனக்கு என்ன ஆகாது, மக்காது. ஓகேவா? சோ அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரான்ச்டு பாலிமர்ஸ் ஆர் பிரான்ச்டுனாலே லோ டென்சிட்டி பாலிமர்ஸ் ஆர் பிரான்ச். இந்த பாருங்க, ஹை டென்சிட்டி எப்படி இருக்கு, லீனியரா இருக்கு. அதுவே லோ டென்சிட்டி எப்படி இருக்கு, பிரான்ச்டா இருக்கு. இந்த மாதிரி ஷார்ட் பிரான்ச்டும் இருக்கலாம், இந்த மாதிரி லாங் பிரான்ச்டும் இருக்கலாம். சோ லோ டென்சிட்டினாலே பிரான்ச், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு க்ளூ வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, லோ டென்சிட்டி பிரான்ச். அடுத்து 30 which of the following monomers form biodegradable polymer? பாலிமர்ஸ்லயே வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா கடைசியா ஒரு கேட்டகரி என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஏன்னா பாலிமர்ஸ் நிறைய என்விரான்மெண்டல் இஷ்யூ வருது அப்படிங்கறதுனால பயோடிகிரேடபிள் பாலிமர்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டும் வந்து எனக்கு வந்து பயோடிகிரேடபிள் அப்படின்னு நிறைய 12th ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து இது கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஸ்டேட் போர்ட் புக்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க.
Which of the following monomers form biodegradable polymer? So ethylene glycol phthalic acid உங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா டாக்ரான் அப்படிங்கிறது ஒரு சிந்தட்டிக் பாலிமர். ஸோ இது கிடையாது. சிங்கிறது ஒரு சிந்தட்டிக் பாலிமருக்கான ப்ரிப்பரேஷனுக்கான ரீஏஜென்ட். இது ரெண்டும் ஒரு சிந்தட்டிக் பாலிமர், டாக்ரான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அப்ப இது இல்லாம இது ரெண்டும் தான் எனக்கு என்னது 3-hydroxybutanoic acid plus 3-hydroxypentanoic acid. இது ரெண்டும் எனக்கு என்னது பயோடிகிரேடபிள் பாலிமர். பிளஸ் அதே போல கிளைசின் பிளஸ் அமினோ கார்பிக் ஆசிட் அப்படிங்கிற ரெண்டுமே உங்களுக்கு எதுல வரும்? இட்ஸ் அ பயோடிகிரேடபிள் பாலிமர். இதோட நேம் நல்லா மெமரியில வச்சுக்கோங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் ரெண்டும் உங்களுக்கு என்ன இதுல வரும் அப்படின்னா இட்ஸ் அ பயோடிகிரேடபிள் பாலிமர். கடைசியா இருக்கிறது எத்திலீன் கிளைகால் பிளஸ் தாலிக் ஆசிட் வேற. ஓகேவா? இட்ஸ் அ சிந்தட்டிக் பாலிமர். சோ ஆன்சர் கடைசி டி போத் ஏ அண்ட் பி அப்படிங்கறதா கரெக்ட். ஓகேவா? 3-hydroxybutanoic acid plus 3-hydroxypentanoic acid glycine plus அமினோ கார்பிக் ஆசிட். இது ரெண்டும் தான் எனக்கு என்னது பயோடிகிரேடபிள் பாலிமருக்கான எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்க, இன் அடிஷன் பாலிமர் இந்த மோனோமர் யூஸ்ட் இஸ். அடிஷன் பாலிமர்ல என்ன மோனோமர் யூஸ் பண்ணுவோம்? பைஃபங்க்ஷனல் சேச்சுரேட்டட் காம்பவுண்டா, ட்ரைஃபங்க்ஷனல் சேச்சுரேட்டட் காம்பவுண்டா, சேச்சுரேட்டட் காம்பவுண்டா, அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டா? வாட் இஸ் மென்ட் பை சேச்சுரேட்டட், அன்சாச்சுரேட்டட்? ஏ சேச்சுரேட்டட் அப்படின்னா, அன்சாச்சுரேட்டட் அப்படின்னா எனக்கு என்ன டபுள் அல்லது ட்ரிபிள் பாண்ட் பிரசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? அன்சாச்சுரேட்டட்னு பேரு. சேச்சுரேட்டட்னா எல்லாம் இருக்கும், அதுல சிங்கிள் பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். அடிஷன்னா எனக்கு என்ன அர்த்தம்? அந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகி இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒரு குரூப் ஆட் ஆகும். சோ அடிஷன் நடக்கணும் அப்படின்னா சூப்பர். சோ டபுள் பாண்ட் அப்படின்னா அன்சாச்சுரேட்டட், டபுள் அல்லது ட்ரிபிள் பாண்ட். ஓகேவா? சோ அடிஷன் நடக்கணும் அப்படின்னா அங்க என்ன ஆகணும்? எனக்கு ஒரு பாண்ட் பிரேக் ஆகி ஒரு சைடு ஒரு குரூப் இன்னொரு சைடு ஒரு குரூப் இருக்கும். அடிஷன்னாலே உங்களுக்கு என்னது பாண்ட் பிரேக் நடக்கும். ஓகேவா? அதுவே உங்களுக்கு வந்து எலிமினேஷன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நியூவா ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். சோ உங்களுக்கு தெரியும் ஜென்ரலாவே அடிஷன் ரியாக்ஷன் அப்படின்னாலே நீங்க பாத்துருக்கலாம். அடிஷன் ரியாக்ஷன்னாலே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆகும். டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆகும். அதுவே எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா டபுள் பாண்ட் என்ன ஆகும்? ஃபார்ம் ஆகும். சோ டபுள் பாண்ட், சோ டபுள் பாண்ட். ஓகேவா? டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்ப அடிஷன் ரியாக்ஷன்னா அப்ப அந்த மோனோமர்ல என்ன இருக்கணும்? டபுள் பாண்ட் பிரேக் ஆகணும். அப்படின்னா டபுள் பாண்ட் அதுல ஏற்கனவே பிரசன்ட் ஆயிருக்கணும். அப்ப டபுள் பாண்ட் இருக்குன்னு சொல்றது என்ன வேர்டு? அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸா டபுள் பாண்ட். அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் தான் என்ன இருக்கும்? டபுள் அல்லது ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். இது எல்லாமே என்னவா இருக்கும்? சிங்கிள் பாண்டா இருக்கும். சோ ஆன்சர் இஸ் ஏ. ரொம்ப ஒரு பேசிக்கான கொஸ்டின். அடிஷன் நடக்கணும், அடிஷன் பாலிமர் அடிஷன் ரியாக்ஷன் நடக்கணும்னாலே அங்க என்ன இருக்கணும்? டபுள் பாண்ட் இருக்கணும். டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய குரூப்புக்கு என்ன பேரு? அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்னு பேரு. சோ 31க்கு ரொம்ப சிம்பிளான ஒண்ணு ஏ. சோ அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் இருக்கணும். சோ எல்லாத்துலயும் என்ன இருக்கும்? டபுள் பாண்ட் இருக்கு பாருங்க. சி டபுள் பாண்ட் சி, சி டபுள் பாண்ட் சி, சி டபுள் பாண்ட் சி எல்லாத்துலயும். இட்ஸ் அ பாலித்தீன், பாலிப்ரோபிலின், பாலிவினைல் குளோரைட், பாலிஸ்டைரின் and polycaprolitacum and polyhydroxybutyrate, polylactic acid எல்லாமே கொடுத்திருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்னது? இட்ஸ் அடிஷன் பாலிமர். ஓகேவா? எல்லாத்துலயும் என்ன பிரசன்ட் ஆயிருக்கு? டபுள் பாண்ட் அட்லீஸ்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. எல்லாத்துலயும் டபுள் பாண்ட் இருக்கும் பாருங்க. சோ அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டா இருந்தாதான் அது எதுல இன்வால்வ் ஆகும்? அடிஷன் ரியாக்ஷன்ல, அடிஷன் பாலிமரைசேஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். Which of the following does not undergo addition polymerization? எது வந்து அடிஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது? வினைல் குளோரைட், பியூட்டாடைன், ஸ்டைரின், ஆல் ஆஃப் தி எபோவ் அண்டர்கோ அடிஷன் பாலிமர். வினைல்னா எனக்கு என்ன அர்த்தம்? சோ 2 கார்பன் இருக்கும். CH2 டபுள் பாண்ட் CH2 டி. ஓகே, இது வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஈத்தீன்னு சொல்லுவோமா? இதுல இருந்து ஒரு H ரிமூவ் பண்றேன். ஓகேவா? ஒரு H ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா என்ன ஆட் பண்றேன்? ஒரு Cl ஆட் பண்றேன். சோ இதுக்கு என்ன பேரு? வினைல்னு பேரு. இந்த குரூப்புக்கு பேரு வினைல்னு பேரு. சோ அதுல ஒரு குளோரின் இருக்கு. இட்ஸ் அ வினைல் குளோரைட். இதுவே அல்லைல் குளோரைட் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும்? CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2, இந்த இடத்துல ஒரு Cl. சோ ஒரு sp3
3 கார்பன்ல 3 கார்பன் இருக்கு. ஓகேவா? சோ sp2 கார்பனுக்கு அடுத்து ஒரு sp3 கார்பன் இருக்கு. அதுல எனக்கு வந்து ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் அ அல்லைல். அதுவே sp2 கார்பன்ல டைரக்டா எனக்கு அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் என்னது? வினைல். சோ இதை பேஸ் பண்ணலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சோ நீங்க ஆர்கானிக் படிக்கும் போது அல்லைல்னா என்ன, வினைல்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. வினைல்னா 2 கார்பன் இருக்கும், அல்லைல்னா 3 கார்பன் இருக்கும். சோ டபுள் பாண்டோட டைரக்டா ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா இட்ஸ் அ வினைல். அதுவே உங்களுக்கு என்னது? டபுள் பாண்ட் அடுத்த கார்பன் எனக்கு என்னது? டபுள், சிங்கிள் அண்ட் சிங்கிள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னது? இட்ஸ் அ அல்லைல். அதுவே டபுள் அண்ட் சிங்கிள் அப்படின்னா இட்ஸ் அ வினைல். ஓகேவா? சோ இட்ஸ் அ வினைல் குளோரைட். அப்படின்னா வினைல் குளோரைட் அங்க என்ன பிரசன்ட் ஆயிருக்கு? வினைல் குளோரைட்ல என்ன இருக்கு? சோ டபுள் பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப அங்க டபுள் பாண்ட் இருந்தா அப்ப என்ன அண்டர்கோ ஆகும்? இட்ஸ் அண்டர்கோ. இது என்ன பண்ணும்? இட்ஸ் அண்டர்கோ. இங்க டபுள் பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. டபுள் பாண்ட் இருக்கு. சோ அடிஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். பியூட்டா டைன். சோ டைன்னு வந்துட்டு அதுல என்ன இருக்கு? டபுள் பாண்ட் இருக்கு. சோ இதனால நான் போட்டு காட்டுறேன். பியூட்டா அப்படிங்கும் போது உங்களுக்கு எத்தனை கார்பன்? 4 கார்பன். ஓகேவா? டைன், ஈன்னா ஒரு டபுள் பாண்ட், டைன்னா என்னது? 2 டபுள் பாண்ட் இருக்கு. ஓகேவா? சோ அடுத்தடுத்து போகும். ஏன் பக்கத்து பக்கத்துல போடலாம்னா ஒண்ணு கான்ஜுகேஷன்ல இருக்கிறது மோர் ப்ரிஃபர்ட். ஓகேவா? சோ அதனால ஒரு டபுள் பாண்ட் ஒரு கேப் விட்டு அடுத்த டபுள் பாண்ட் போடுறேன். அடுத்ததை டேலி பண்றேன். சோ ஏற்கனவே இந்த கார்பனுக்கு 2 இருக்கு. சோ பேலன்ஸ் 2. சோ இந்த கார்பனை பொறுத்தவரை 1 2 3 3 பாண்ட் இருக்கு. சோ பேலன்ஸ் பண்ண ஒரு ஹைட்ரஜன். சோ 3 இருக்கு. இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு 2. இட்ஸ் அ பியூட்டாடைன். சோ இங்க என்ன இருக்கு? டபுள் பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப டபுள் பாண்ட் இருந்தா அப்ப என்னதுக்கு பண்ணும்? டபுள் பாண்ட் இருந்தாலே அண்டர்கோ அடிஷன். சோ அப்ப இதுவும் எனக்கு என்ன ஆகும்? அடிஷன்ல இன்வால்வ் ஆகும். ஸ்டைரின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இது ஒரு பென்சின் ரிங். பென்சின் ரிங்ல டைரக்டா எனக்கு என்ன இருக்கு? ஸ்டைரின்னா எப்படி இருக்கும்? ஒரு CH2 இருக்கு. ஓகேவா? அதுல உங்களுக்கு என்ன பிரசன்ட் ஆயிருக்கு? Cl பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு என்ன பேரு அப்படின்னா இட்ஸ் அ ஸ்டைரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, சாரி. இந்த மேல கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ ஸ்டைரின் காட்டுறதுக்கு வந்து இந்த இருப்பாரு. ஸோ இட்ஸ் ஸ்டைரின். ஓகேவா? பாலிஸ்டைரின் கொடுத்துருக்காங்க, ஸ்டைரின். ஸோ இப்படி இந்த மாதிரி ஸ்டைரின் மாதிரி. இதுவும் எனக்கு என்னது? sp2 கார்பன்ல டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. சோ ஒரு பென்சின் ரிங்ல வந்து எனக்கு இந்த வினைல் போர்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்டைரின். அதுவே வந்து உங்களுக்கு வந்து இதுல இருந்துச்சு அப்படின்னா ஒரு அலிஃபாட்டிக்ல இருந்தா அதை வினைல்னு சொல்லுவோம். வினைல், அதுவே ஸ்டைரின். ஓகேவா? சோ இந்த மூணுலயுமே எனக்கு என்ன பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்கு. சோ அப்ப மூணுமே எனக்கு என்ன பண்ணும்? அடிஷனல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ஸ்டைரினோட ஷேப்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலிஸ்டைரின் கேக்குறாங்க அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? டி, ஆல் ஆஃப் தி எபோவ் அண்டர்கோ அடிஷன் பாலிமரைசேஷன். எல்லாத்துலயுமே எனக்கு என்ன இருக்கு? பாலிவினைல் குளோரைடா இருக்கட்டும், அடுத்து என்னது? பாலிஸ்டைரினா இருக்கட்டும், அடுத்து வினைல் குளோரைடா, பியூட்டடைனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே டபுள் பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. அடுத்து பேக்லைட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் எலாஸ்டோமர், ஃபைபர், தெர்மோபிளாஸ்டிக், தெர்மோசெட்டிக். இது வந்து எதை பேஸ் பண்ணது அப்படின்னா அதுல என்ன ஃபோர்ஸ் இருக்கு? பாலிமரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோர்ஸை பேஸ் பண்ணி, அதுல இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஸோ பேக்லைட் அப்படிங்கும்போது அதுல என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? thermosetting, thermoplastic, fiber, elastomer. Backlight is an example of thermosetting polymer. ஓகேவா? ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னது? கரெக்ட். இட்ஸ் டி. ஓகேவா? சோ வந்து டி தான் உங்களுக்கு என்னது? ஆன்சர். ஓகேவா? சோ தெர்மோசெட்டிங் பாலிமர். சோ இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. சோ தெர்மோபிளாஸ்டிக், தெர்மோசெட்டிங்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். தெர்மோசெட்டிங்ல உங்களுக்கு என்ன வருது? பேக்லைட் வருது. என்னென்ன வருது? ஏதாவது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னொரு சைடு நீங்க ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. பேக்லைட், ஈபாக்சி ரெசின், மெலமைன் ரெசின், பாலிஎஸ்டர், பாலியூரேத்தின், யூரியா ஃபார்மால்டிகைட், அல்கைல் ரெசின், இது எல்லாமே தெர்மோசெட்டிங்ல வரும். சோ இது இல்லாதது உங்களுக்கு வந்து தெர்மோபிளாஸ்டிக். என்னென்ன? பாலிஎத்தின் டெரிப்தாலைட், பாலிப்ரோபிலின், பாலிவினைல் அசிட்டேட், பாலிவினைல் குளோரைட், பாலிஸ்டைரின், லோ டென்சிட்டி பாலித்தீன், ஹை டென்சிட்டி பாலித்தீன், எல்லாமே தெர்மோபிளாஸ்டிக்ல வரும். ஓகேவா? சோ
ஆன்சர் வந்து என்னது? பிளாக் லைட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் தெர்மோசெட்டிங் பாலிமர். அடுத்து பாருங்க, a polymer with amide linkage is known as. அதுல amide linkage இருக்கும், NHC double bond O linkage இருக்கக்கூடியது எது? NHC double bond O. amide linkage இருக்கக்கூடிய ஆள் யாரு? NHCONH. A, it's a nylon. Correct, it's nylon 6,6 is a amide linkage. amide இருக்கக்கூடிய amide group இருக்கக்கூடிய ஒரு பாலிமர் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இட்ஸ் அ நைலான் 6. டெஃப்லான்ங்கும்போது அங்க ஃப்ளூரின் இருக்கும், டெரின் வேற, பேக்லைட் வேற. ஸோ பேக்லைட்லாம் உங்களுக்கு வந்து amide குரூப் இருக்காது. ஓகேவா? டெரின்ங்கும் போது உங்களுக்கு ஆசிட் குரூப் தான் இருக்கும், அங்க என்ன இருக்காது? amide குரூப் இருக்காது. amide குரூப் இருக்கக்கூடிய ஒரே ஒரு amide குரூப் இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய பாலிமர் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நைலான் 6,6. சோ இந்த பாருங்க, நைலான் 6,6 NHC double bond O group. என்ன குரூப் இது? இட்ஸ் amide linkage. amide குரூப் இருக்கக்கூடியது. சோ இட்ஸ் amide linkage இருக்கக்கூடிய ஒரு பாலிமர் எது அப்படின்னா நைலான் 6,6. அடுத்து 35. which of the following is a not stage of? it's not a stage of addition polymerization. addition polymerization reaction எதை ஃபாலோ பண்ணோம்னா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம்ல என்னென்ன ஸ்டெப் இருக்கு? சோ இது இன்டைரக்டா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம்ல என்னென்ன ஸ்டெப் இருக்கு, என்ன இல்ல அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சோ அடிஷன் பாலிமரைசேஷன் என்ன ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும்? அடிஷன் பாலிமரைசேஷன் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம்ல இன்வால்வ் ஆகும். என்ன மெக்கானிசத்துல ஆட் ஆகும்னா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசத்துல 3 ஸ்டெப் உண்டு, ஒரு ஸ்டெப் கிடையாது. ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசத்துல 3 ஸ்டெப் இருக்கும், இனிஷியேஷன், ப்ரொபகேஷன் அண்ட் டெர்மினேஷன். நாட் ரீகிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிறது எதுல வராது? ஃப்ரீ ரேடிக்கல்ல வராது. ஓகேவா? இன்டைரக்டா அவங்க என்ன கேட்கறாங்க? அப்ப அடிஷன் பாலிமரேஷன் என்ன மெக்கானிசத்துல இன்வால்வ் ஆகுது? ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசத்துல இன்வால்வ் ஆகுது. அதுல 3 ஸ்டேஜ் பாசிபிள், இனிஷியேஷன், ப்ரொபகேஷன் அண்ட் டெர்மினேஷன். எது கிடையாது? ரீகிறிஸ்டல் கிடையாது. ஓகேவா? சோ ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா 35க்கு சி. ஓகே. அடுத்து டெர்லின் இஸ் a condensation polymer formed through the combination of ethylene glycol and benzoic acid, talic acid, dimethyl terephthalate, salicylic acid. டெர்லின் அப்படிங்கிறது ஒரு கண்டென்சேஷன் பாலிமர். ஓகேவா? கண்டென்சேஷன்னா என்னது? 2 மாலிகுல் சேரும் போது எனக்கு என்ன ஆகும்? ஏதோ ஒரு ஸ்மால் மாலிகுல் எலிமினேட் ஆகிறதா உங்களுக்கு என்னது? கண்டென்சேஷன். ஓகேவா? சோ டெர்லின்ங்கிறது எதை ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவோம்? இல்ல எத்திலீன் கிளைகாலோட என்ன ஆட் பண்ணுவோம்? டைமெத்தில் டெரிப்தாலேட். ஓகே. ஓகே. சோ டெர்லின் அப்படிங்கிறது இட்ஸ் ஒரு கண்டென்சேஷன் பாலிமர். கண்டென்சேஷன் பாலிமர்னா என்னது? அடிஷன் பாலிமர்னா ஜஸ்ட் எனக்கு என்ன ஆயிட்டே இருக்கும்? ஆட் ஆயிட்டே இருக்கும். ஜஸ்ட் ஆட் ஆயிட்டே இருக்கும். நத்திங் எலிமினேட். எதுவுமே இல்லைன்னு வெளியே வராது. ஓகேவா? நத்திங் எலிமினேட். ஜஸ்ட் எனக்கு என்னவாயிட்டே இருக்கும்? எல்லாம் ஆட் ஆயிட்டே இருக்கும். அதுவே கண்டென்சேஷன் அப்படின்னா எலிமினேஷன் அர்த்தம். சோ ஏதாவது ஸ்மால் மாலிகுல் எனக்கு என்ன ஆகும்? சிம்பிள் மாலிகுல் எனக்கு வந்து எலிமினேட் ஆகும். சோ இதை பொறுத்தவரையும் கண்டென்சேஷன் பொறுத்தவரையும் சோ டெர்லின் அப்படிங்கிறது எனக்கு என்னது? டெர்லின் அப்படிங்கிறது ஒரு கண்டென்சேஷன் பாலிமர். சோ எது 2 ரியாக்ட் ஆகி கிடைக்கும் அப்படின்னா டைமெத்தில் டெரிப்தாலேட் அண்ட் டைமெத்தில் கிளைகால். சோ எனக்கு என்ன ஆகுது? இந்த மெத்தனால் எனக்கு வெளில வந்து மெத்தனால் வந்து எலிமினேட் ஆகி உனக்கு கிடைக்கக்கூடியதான் உங்களுக்கு என்னது? டெர்லின் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இட்ஸ் இது என்ன? சி டபுள் பாண்ட் ஓ அப்படிங்கும் போது உங்களுக்கு எஸ்டர். எஸ்டர் குரூப் இருக்கக்கூடிய ஒரு பாலிமர் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டெர்லின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ எப்படி அமைடு இருக்கக்கூடிய பாலிமர் வந்து நான் என்னன்னு சொன்னேன்? நைலான் 6,6ன்னு சொன்னேன். அதே போல டெர்லின் அப்படிங்கிறது எனக்கு என்னது? எஸ்டர் குரூப் இருக்கக்கூடிய ஒரு பாலிமர். ஓகேவா? சோ இதுல இருந்து இப்படி கொஸ்டின் கேட்கலாம். அப்ப எப்படி கிடைக்கும் எனக்கு டெர்லின் அப்படிங்கிறது? எத்திலின் கிளைகால் பிளஸ் டைமெத்தில் டெரிப்தாலேட் ரெண்டும் ரியாக்ட் ஆகி என்ன ரியாக்ஷன்ல ரியாக்ட் ஆகுது? கண்டென்சேஷன் ரியாக்ஷன்ல ரியாக்ட் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டெர்லின் அப்படிங்கறத ஒண்ணு கொடுக்கும். டெர்லின் அப்படிங்கிறது எனக்கு என்னது? இட்ஸ் எஸ்டர் குரூப் இருக்கக்கூடிய பாலிஎஸ்டர் பாலிமர். எஸ்டர் குரூப் இருக்கக்கூடிய பாலிமர் கேட்டகரியில வரும். அடுத்து which of the following is not example of thermoplastic? இப்ப நான் டேபிள் எழுதி போட்டேன். இந்த டேபிள்ல தெர்மோபிளாஸ்டிக் எது, தெர்மோ செட்டிங் எது அப்படின்னு எழுதி போட்டேன். அதுல எது தெர்மோபிளாஸ்டிக் வராது?
சோ பாலிவினைல் குளோரைட், நைலான், எபாக்சி, பாலியஸ்டர். இது தெர்மோசெட் பிளாஸ்டிக்கான எக்ஸாம்பிள் ஒண்ணு கிடையாது. மிச்சம் 3 வந்து தெர்மோ பிளாஸ்டிக்கான எக்ஸாம்பிள். ஒரு ஆள் வந்து தெர்மோ பிளாஸ்டிக்கான எக்ஸாம்பிள் கிடையாது. டியா. சோ இருங்க, நான் அப்ப அந்த சார்ட்டை காட்டுறேன் உங்களுக்கு. சோ இத பாத்துக்கோங்க. தெர்மோ பிளாஸ்டிக், தெர்மோசெட்டிங். சோ வரமாட்டாங்க. ஒரு ஆள் மட்டும் தெர்மோசெட்டிங்கான எக்ஸாம்பிளா கொடுத்துருப்பாங்க, தெர்மோ பிளாஸ்டிக் கிடையாது. சி ஈபாக்சி. ஈபாக்சி எங்க வந்திருக்கு? சோ தெர்மோசெட்டிங்ல செகண்டா இருக்கு பாருங்க. தெர்மோசெட்டிங்ல செகண்டா இருக்கிறது ஈபாக்சி. ஈபாக்சி இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் தெர்மோ செட்டிங். தெர்மோசெட்டிங் பாலிமருக்கான எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு என்னது? ஈபாக்சியை தவிர தெர்மோ பிளாஸ்டிக் கிடையாது. அப்ப தெர்மோ பிளாஸ்டிக் என்னது? பாலிவினைல் குளோரைட், நைலான், பாலியஸ்டர். இது எல்லாமே உங்களுக்கு எதுல வந்துரும்? சோ தெர்மோ பிளாஸ்டிக்ல வந்துரும். ஈபாக்சி இஸ் a thermosetting polymer. So it's not an example of thermoplastic. So answer C. And அடுத்து பாருங்க. சோ இந்த இடத்துலயும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஈபாக்சி. அடுத்து 38. For which plastic can the process of heat softening, molding and cooling to rigidness be repeated? சோ எந்த பிளாஸ்டிக் நீங்க என்ன பண்ணலாம்? திரும்ப ஹீட் பண்ணலாம், சாஃப்ட் பண்ணலாம், மோல்ட் பண்ணலாம், கூல் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க முடியும். தெர்மோ செட்டிங்கா, தெர்மோ பிளாஸ்டிக்கா? both A and B or neither A or nor B. சோ ஒரு பிளாஸ்டிக், அதாவது தெர்மோசெட்டிக், தெர்மோ பிளாஸ்டிக், ரெண்டு பேர்ல ஒரு பிளாஸ்டிக் நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கலாம்? ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எந்த பிளாஸ்டிக் அது? அதான் கொஸ்டின். பி. ஓகேவா? சோ 38 பொறுத்த வரையும் பி. சோ தெர்மோபிளாஸ்டிக் இஸ் ரீயூசபிள் பாலிமர். ஓகேவா? சோ தெர்மோசெட்டிங் ஒரு தடவை செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது உங்களால? அது சாஃப்டோ, ஹீட்டோ, மோல்டோ எதுவுமே பண்ண முடியாது. ஒரு தடவை செட் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான். அதை வந்து நீங்க என்ன பண்ண முடியாது? திரும்ப ரீயூஸ் பண்ணவே முடியாது. தெர்மோபிளாஸ்டிக் அப்படி கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம்? அது வந்து திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த பாலிமர். ஓகேவா? ஏன் அப்படின்னா தெர்மோ செட்டிங்னா அங்க என்ன பாண்ட் பாசிபிள்? இட்ஸ் கிராஸ் லிங்க்டு பாண்ட் பாசிபிள். கிராஸ் லிங்க்டு பாண்ட் பாசிபிள். சோ உங்களால ஒரு தடவை அந்த பாண்டை பிரேக் பண்ணி திருப்பி கொண்டு வர்றது கஷ்டம். உங்களால என்ன பண்ண முடியாது? ரீயூஸ் பண்ணி கொண்டு வர முடியாது. ஓகேவா? சோ ரீயூசபிள் பாலிமர் அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா? சோ தெர்மோ பிளாஸ்டிக் இஸ் ரீயூசபிள் பாலிமர். ஓகேவா? சோ என்ன பண்ணலாம்? இதை வந்து கேன் பி மெல்டட் ரிப்பீட்லி. மெல்ட் பண்ணி திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்ணலாம்? அதை ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தெர்மோசெட் அப்படி கிடையாது. ஒரு தடவை நீங்க ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை மெல்ட் பண்றது முடியவே முடியாது. ஓகேவா? சோ மெல்ட் பண்ணி திரும்ப உங்களால என்ன பண்ண முடியாது? மோல்ட் பண்ணி திரும்ப ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர்றது கஷ்டம். சோ தெர்மோ பிளாஸ்டிக் ஆர் ஹீட்டட் அண்ட் ரீமோல்டட் 100% ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம். நீங்க எவ்வளவு தடவை வந்து என்ன பண்ணலாம்? ஹீட் பண்ணி அது திரும்ப திரும்ப வேற ஒரு ஷேப் கொண்டு வந்து வேற வேறையான யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கேன் ஆல்சோ பி ரீசைக்கிள். ஓகேவா? சோ அடுத்து டாக்ரான் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் பாலியஸ்டர், பாலிஅமைட், அக்ரிலோனைட்ரில் அண்ட் பாலிப்ரோபீன்ஸ். டாக்ரான் அப்படிங்கிறது எதுக்கான எக்ஸாம்பிள்? என்னது? டாக்ரான் அப்படிங்கிறது என்ன குரூப் இருக்கும்? NHC டபுள் பாண்ட் ஓ அமைட் குரூப் இருக்குமா? எஸ்டர் குரூப் இருக்குமா? அக்ரோநைட்ரல் குரூப் இருக்குமா? அண்ட் ப்ரோபீன் குரூப் இருக்குமா? சி. நைட்ரில் குரூப்னா எனக்கு வந்து CN இருக்கும். சோ நைட்ரில் அப்படின்னா எனக்கு என்னது? IUPAC நேம் படி CN. சைனைடோட IUPAC நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நைட்ரில். இப்ப சொல்லுங்க பாப்போம். எஸ்டர் COO குரூப் R குரூப் இருக்குமா? NHCO குரூப் இருக்குமா? சைனைட் குரூப் இருக்குமா? ப்ரோபீன்ங்கும் போது உங்களுக்கு டபுள் பாண்ட் இது சம்திங் இந்த மாதிரி இருக்கு. சோ ஏவா? AC. ஓகே. டாக்ரான் இஸ் a polyester group. ஓகேவா? சோ டாக்ரான் ஒண்ணும் கிடையாது. டாக்ரானுக்கு டெல்லினோட இன்னொரு பேர் வந்து டாக்ரான். சோ இதுல பாத்துக்கோங்க. சோ டாக்ரான்னு கொடுத்திருக்கேன். டெர்லின். சோ டெர்லினோட இன்னொரு பேர் வந்து டாக்ரான். ஓகேவா? சோ டெர்லின் அப்படிங்கிறது என்னது? பாலிஎஸ்டர்னு சொன்னேன்னா சோ எஸ்டர் குரூப் இருக்கும்னு சொன்னா C டபுள் பாண்ட் O C இட்ஸ் எஸ்டர் குரூப். ஓகேவா? சோ அப்ப எனக்கு வந்து டாக்ரான் அல்லது டெர்லின் அப்படிங்கிறது எனக்கு என்னது? இட்ஸ் a பாலிஎஸ்டர் பாலிமர். ஓகேவா? சோ எப்படி கிடைக்கும்? தாலிக் ஆசிட். சோ டெரித்தாலிக் ஆசிட், எத்திலின் கிளைகால். சோ டெரித்தாலிக் ஆசிடும் எத்திலின் கிளைகாலும் கண்டென்ஸ் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டெர்லின் அல்லது
டாக்ரான் கிடைக்கும். அது என்ன அது என்ன பாலிமரா இருக்கும்? இட்ஸ் அ பாலிஎஸ்டர் பாலிமர் கேட்டகரியில வரும். சோ அதை நோட் பண்ணிக்கோங்க. 2 பேர் இருக்கு. ஓகேவா? டெர்லினாலும் டாக்ரானாலும் ஒண்ணுதான். அடுத்து பாருங்க, இந்த சிந்தட்டிக் பாலிமர் ப்ரிப்பேர்டு பை யூசிங் கேப்ரோலாக்டம் இஸ் நோன் அஸ். கேப்ரோலாக்டம் அப்படிங்கறத வந்து மெயினா யூஸ் பண்ணி, இன்கிரியண்டா யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு பாலிமர் என்ன? இது ரொம்ப ஈஸியான ஒண்ணு. ஏ. ஓகேவா? நைலான் 6 தான் நம்ம என்னது கேப்ரோலாக்டம் அப்படின்னு லைனால் 6. ஓகேவா? ரொம்ப ஒரு பேசிக்கான கொஸ்டின். கேப்ரோலாக்டம் அப்படின்னு சொன்னாலே அது என்னதான்? நைலான் 6. டெர்லின் தான் பார்த்தோம். என்னது? டெரித்தால்பிக் ஆசிடும் அடுத்து என்னது? எத்திலின் கிளைக்காலும் யூஸ் பண்ணி கிடைக்கக்கூடியதான் எனக்கு வந்து டெர்லின். டெஃப்லான் அப்படிங்கும் போது CF2 டபுள் பாண்ட் CF. ஓகேவா? நைலான் 6 அப்படிங்கும் போது அடிபிக் ஆசிட் பிளஸ் எக்ஸாமெத்திலின் டையமின் நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேவா? சோ அப்ப கேப்ரோலாக்டம்னாலே நைலான் 6 தான். நைலான் 6 கிடையாது, நைலான் 6. இதான் கேப்ரோலாக்டத்தோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? சோ அது என்ன ஆகுது? நான் ஹீட் பண்றேன். நான் வந்து ஹீட் பண்ணும்போது எனக்கு என்னவா மாறுது? நைலான் 6 மாறுது. சோ கேப்ரோலாக்டத்தோட ஸ்ட்ரக்சரை பாத்துக்கோங்க. ஓகேவா? எத்தனை கார்பன் இருக்கு, சோ NH எங்க இருக்கு, என்ன குரூப் இருக்கு, சோ இதெல்லாம் பாத்துக்கோங்க. இட்ஸ் அமைட் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ எத்தனை கார்பன் இருக்கு, சோ இதெல்லாம் பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்க அடுத்தடுத்து சான்சஸ் இருக்கு. நைலான் 6. சரி, அடுத்து பாருங்க. The repeating unit of PTFE. What is meant by PTFE? PTFE கண்டுபிடிச்சாலே அதுல கண்டுபிடிச்சிடலாம். The repeating unitனா என்னது? மோனோமர் என்னன்னு கேக்குறாங்க. the monomer of PTFE. பியா? ஓகே. சோ ரிப்பீட்டிங் யூனிட் அப்படிங்கிறது எனக்கு என்னது? மோனோமர். the monomer of PTFT அப்படின்னு என்னது? பாலி டெட்ரா ஃப்ளூரோஈத்தேன். பாலி டெட்ரா ஃப்ளூரோஈத்தேனோட மோனோமர் எது அப்படின்னு கேக்குறாங்க. B is a correct answer. ஓகேவா? ஃப்ளூரோஈத்தேன். சோ CF டபுள் பாண்ட் CF2. சோ எனக்கு என்ன ஆகும்? எந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும் இது? சோ டபுள் பாண்ட் இருக்கு. சோ இட்ஸ் அடிஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். சோ எனக்கு என்ன ஆகும்? அடிஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகி எப்படி கிடைக்கும்? CF2 ஹோல் பவர் n இந்த மாதிரி கிடைக்கும். சோ இதுக்கு என்ன பேரு? பாலி டெட்ரா ஃப்ளூரோஈத்தேன். சோ 4 ஃப்ளூரின் இருக்கு. சோ டெட்ரா ஃப்ளூரோஈத்தேன் நிறைய இருக்கு. சோ பாலிங்கிற வேர்டு 4 ஃப்ளூரின். சோ டெட்ரா ஃப்ளூரோஈத்தேன். இந்த காம்பவுண்டோட பேர் டெட்ரா ஃப்ளூரோஈத்தேன். ஓகேவா? சோ பால் டெட்ரா ஃப்ளூரோஈத்தேன். and 42 இத கொடுத்திருக்கு. ஓகேவா? பால் டெட்ரா ஃப்ளூரோஈத்தேன் எத்திலீன். சோ அசிட்டில் பெராக்சைடு போட்டு என்ன பண்ற? அடிஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. சோ பெராக்சைடுன்னு போட்டாலே அங்க என்ன ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது? இட்ஸ் ரேடிக்கல் மெக்கானிசம், ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். பெராக்சைட்லாம் எனக்கு என்னது? சோ இனிஷியேட்டரா ஒர்க் ஆகக்கூடிய ஆளு. சோ ஏற்கனவே சொன்ன அடிஷன் ரியாக்ஷன்லாம் என்ன மெக்கானிசத்துக்கு இன்வால்வ் ஆகும்? ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசத்துல எனக்கு என்ன ஆகுது? ப்ராடக்டா ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? அடிஷன் ரியாக்ஷன் என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுது. சோ அதனால இங்க என்ன போட்டுருக்காங்க? இனிஷியேட்டரா அசிட்டைல் பெராக்சைடு போடுறாங்க. சோ எனக்கு என்னது? சோ டெட்ரா ஃப்ளூரோஈத்தேன் வந்து ரியாக்ட் ஆகி எனக்கு டெஃப்லான், அதாவது PTFE பாலி டெட்ரா ஃப்ளூரோ எத்திலீன். ஓகேவா? சோ ஈத்தேன் போட்டா எத்திலீன். ஓகேவா? பாத்துக்கோங்க. which of the following is not a condensation polymer? சோ கண்டென்சேஷன் ரியாக்ஷன் கிடையாது. சோ இப்ப கூட பார்த்தோம் நம்ம, அதை வச்சுக்க சொல்லலாம். நைலான் 6 போது அதுவும் எனக்கு என்னது? கண்டென்சேஷன் தான். சோ கிளைப்டால் அப்படிங்கும் போதும் கண்டென்சேஷன் தான். டாக்ரானும் எனக்கு என்னதான்? கண்டென்சேஷன் தான். சோ கடைசியா இருக்கு அது யாரு? பால் டெட்ரா ஃப்ளூரோஈத்தேன்ல என்ன இருக்கு? டபுள் பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இட்ஸ் நாட் அ கண்டென்சேஷன் ரியாக்ஷன், இட்ஸ் அ அடிஷன் ரியாக்ஷன். சோ அப்ப எனக்கு இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர்? சோ 42க்கு D is a correct answer. சோ ஆன்சர் D, பால் டெட்ரா ஃப்ளூரோ எத்திலீன். ஓகேவா? சோ இதான் எனக்கு என்னது? அடிஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். அடுத்து which of the following polymer is a homopolymer? கோபாலிமர் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. homopolymer எது? which of the following polymer is homopolymer?
நியோப்ரின், டெர்லின், நைலான் 66, பேக்லைட். சோ பேக்லைட், நைலான் 66, டெர்லின் இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்னா கோபாலிமர், 2 மோனோமர் வந்து உங்களுக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ஹோமோ பாலிமர் வந்து ஒரே ஒரு சிங்கிள் மோனோமர் தான். சோ அதுவே உங்களுக்கு என்ன ஆயிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். சோ பேக்லைட்லயும் 2 ஆள் இன்வால்வ் ஆகும், நைலான் 6லயும் 2 பேர் இருப்பாங்க, டெரிலின்லயும் 2 பேர் இருப்பாங்க. நியோப்ரின்ல மட்டும்தான் உங்களுக்கு என்னது சிங்கிள் ஒரே வாரு குளோரோபின். இந்த ஒரே ஒரு ஹோமோமர் மட்டும் எனக்கு என்ன ஆயிட்டே இருக்கும், பாலிமரைஸ் ஆகி எனக்கு நியோப்ரின் அப்படிங்கிறது கிடைக்கும். சோ குளோரோபின், நியோப்ரின். ஓகேவா? சோ இந்த குளோரோபின் நியோப்ரினை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? குளோரோபின்னா என்ன, நியோப்ரின்னா என்ன, எப்படி டபுள் பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு, சோ ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்பாங்க. திடீர்னு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு குளோரோபினுக்கான ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லுங்க, நியோப்ரினுக்கான ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லுங்க. ஓகேவா? சோ நியோப்ரின் அப்படிங்கும்போது அந்த வேர்ட்ல வந்து குளோரினே இல்ல. சோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குளோரின் அதுல இல்ல, சோ குளோரின் வராதுன்னு நினைச்சிருப்பாங்க. சோ நியோப்ரின், குளோரோபின் ரெண்டுத்துக்கான ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க. சோ நியோப்ரின் இஸ் ஹோமோ பாலிமர். ஒரே பாலிமர் உங்களுக்கு என்ன ஆகும், பாலிமரைஸ் ஆகும். அடுத்து பேக்லைட் இஸ் obtained from phenol by reacting with ethanol, methanol, vinyl chloride, ethylene glycol. பேக்லைட் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும், பி மெத்தனால். ஓகே. சோ பேக்லைட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுதான். ஓகேவா? phenol plus formaldehyde. ஃபார்மால்டிஹைடோட ஐயூபேக் நேம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா phenol plus ஃபார்மால்டிஹைட். phenol plus ஃபார்மால்டிஹைட் ரியாக்ட் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு பேக்லைட் கிடைக்கும். ஓகேவா? அதுக்குமே நிறைய ஸ்டெப் இருக்கு. நோவலாக், ரெசால் இதெல்லாம் அதுக்கப்புறம் இது ரெண்டும் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தேர்ட் ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து பேக்லைட் கிடைக்கும். அதோட மெக்கானிசம் போடும்போது உங்களுக்கு போட்டிருப்பாங்க. சோ phenol plus ஃபார்மால்டிஹைட் உங்களுக்கு என்னது பேக்லைட் ரெசின்னு பேரு. பேக்லைட் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஃபார்மால்டிஹைடோட ஐயூபேக் நேம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா மெத்தனால். ஓகேவா? சோ ஒரே ஒரு கார்பன் இருக்கு, மெத். ஓகேவா? சோ ஆல்டிஹைட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்னது ஏஎல்னு முடியுமா, மெத்னால், மெத்தனால் அப்படின்னு முடியும். ஓகேவா? சோ ஃபார்மால்டிஹைடு ஐயூபேக் நேம் மெத்தனால். சோ phenol plus methanol react to give backlight. சோ அதுக்கான மெக்கானிசம் பேக்லைட்ல என்ன பாண்ட் இருக்கும்னா கிராஸ் லிங்க்டு பாண்ட் இருக்கும். சோ கிராஸ் லிங்க் ஆயிருக்கு பாருங்க, மேல கீழே சைட்ல கிராஸ் லிங்க்டு பாண்ட் இருக்கும். சோ இட்ஸ் தெர்மோ செட்டிங். ஒரு தடவை நீங்க வந்து பேக்லைட்டை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப உங்களால ரீயூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் இன் நான்ஸ்டிக் பேன். நான்ஸ்டிக் பேன்ல என்ன பாலிமர் யூஸ் பண்ணுவோம், ஹை டென்சிட்டி பாலிமர், லோ டென்சிட்டி, டெஃப்லான், ஆர்லான். சோ சி டெஃப்லான் தான் நம்ம எதுல யூஸ் பண்ணுவோம், நான்ஸ்டிக் தவால அந்த அந்த கோட்டிங்க்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டெஃப்லான் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்லான் அப்படிங்கிறது பேன்னு சொல்லுவாங்க, பேன் ஆர் ஆர்லான். பாலி அக்ரோநைட்ரில் இதை வந்து ஆர்லான்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் வந்து வராது. ஓகேவா? சோ லோ டென்சிட்டி, ஹை டென்சிட்டி இது ரெண்டுமே கிடையாது. டெஃப்லான் இஸ் நான்ஸ்டிக் தவாஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாலிமர் என்ன அப்படின்னா டெஃப்லான். ஓகேவா? சோ கிட்டத்தட்ட நம்ம 45 கொஸ்டின் நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா? சோ இந்த கொஸ்டின்ல எதுவும் டவுட் இருக்கா? சோ உங்களுக்கு வந்து இந்த லெசனுக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டா நிறைய டவுட் எல்லாம் வராது, ரொம்ப பேசிக்கா, ஏன்னா மெமரி பேஸ்டு ஒரு டாபிக். இதுவே நம்ம அடுத்தடுத்து பிசிக்கல் இப்ப டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கு. இப்ப நான் இன்னையிலேருந்தே உங்களுக்கு வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப கேசியஸ் ஸ்டேட் நீங்க வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் இன்னையிலேருந்து. சோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கஷன் கிளாஸோட யூசேஜ் வந்து அதிகமா தெரியும். ஓகேவா? சோ பிசிக்கல் அப்படிங்கும்போது நிறைய ப்ராப்ளம் இருக்கும், அதை எப்படி சால்வ் பண்றது, அதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கும்போது பிசிக்கல் ஃபுல்லாவே பார்ப்போம். பிசிக்கல் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றது, என்ன ஃபார்முலா யூஸ் பண்றது. சோ கிட்டத்தட்ட உங்களுக்கு டெஸ்ட் அதிகமா வந்துகிட்டே இருக்கும். சோ பிசிக்கல் வந்து முடிச்சு வச்சிருங்க. சோ எப்படி இப்ப ஆர்கானிக் ஃபுல்லா தரவா இருப்பீங்களோ அதே போல நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்து பிசிக்கல், அடுத்து இன்ஆர்கானிக். சோ படிச்சுக்கிட்டே இருங்க. சோ